ஓகேம்மா. அனைவருக்கும் காஞ்சிபுரம் சார்பாக இனிய மாலை வணக்கம். நம்ம பாத்தீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஒரு ஏரியாவை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அது நடத்தணும்னா எவ்வளவு ஒன்றும் நடத்தலாம், கடல் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு ஒரு 3 டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். அதுல முதல் டாபிக், இந்த டாபிக் கொஞ்சம் நடத்திட்டுனாலும் கொஞ்சம் சொல்லுங்க, ஞாபகம் இல்லை எனக்கு நடத்தினா இல்லை, ஏன்னா நடத்தாம விட்டுருக்கூட 9th புக்ல இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூ 4 அப்படின்னு இருந்தா x² மைனஸ் 1/x², அப்புறம் எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூ 5ன்னு இருக்குன்னா x³ மைனஸ் 1/x³ பிளஸ் 1/x³ இது மாதிரி மாடல் நடத்திட்டு நம்ம நானு இல்ல சார். இல்ல ஓகே ஓகே சரி. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாடல் முடிச்சிருவோம். ஏன்னா 9th புக்ல இந்த கான்செப்ட் இருக்கும். 9th புக்கு அல்ஜிப்ரான்ற டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் இருக்கும். கொஞ்சம் நல்லா கத்துக்குங்க. சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் புதுசாவே கேள்விகள் கேட்டுட்டே இருப்பானுங்க, அதனால நல்லா கத்துக்குங்க. சரி, அடுத்த டைப் போட்டுக்கோமா. என்னன்னா அடுக்குக்குறி பேஸ் பண்ணி முற்றொருமைகள் அப்படின்ற கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். முதல்ல ஒரு 2 கான்செப்ட் சொல்றேன். ஸ்கொயர்ல வந்தா என்ன பண்ணணும், கியூப்ல வந்தா என்ன பண்ணணும்ன்றது தெளிவா சொல்றேன், நல்லா கவனிங்க. ஸ்கொயர்ல வந்ததுன்னா அதாவது எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூ 6ன்னு இருந்தா எனில் ஓகேவா, எக்ஸ் இங்க பாருங்க x² பிளஸ் 1/x² வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. இங்க பாருங்க, எக்ஸ்ல கொடுத்து x² பிளஸ் 1/x² வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூ 6 அப்படின்னா x² பிளஸ் 1/x² வேல்யூ என்ன? இங்க எக்ஸ்ன்னு இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கா? நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி சொல்ற லாஜிக்கை கத்துக்கிட்டீங்கன்னா எந்த கணக்கு கேட்டாலும் போட்டு போயினே இருக்கலாங்க. இங்க எக்ஸ் இருக்கு, இங்க x² இருக்கா? அப்ப இங்க ஆறு இருக்குன்னா 6². புரியுதா? ஏன் ஸ்கொயர் பண்றேன்? இங்க எக்ஸ்னா இங்க x², ஸோ 6னா 6². இந்த பிளஸ்ன்னு இருக்கால, நான் என்ன பண்றேங்க மைனஸ் அப்படின்னு போறோம். ஓகேவா? அதனால கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. ஸோ இது மாதிரி x² வந்தா இங்க என்ன வரும்னா மைனஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? பிளஸ் வந்தா மைனஸ்ன்னு போறோம். அப்ப r² வேல்யூ என்ன? 36 மைனஸ் 2. 36ல 2 போச்சு, என்ன ஆன்சர்னா 34 தான் சரியான ஆன்சர். x² பிளஸ் 2 ஏன் சார் போடுறீங்க? காமனா 2ஆ? 2 வந்து காமனா சார்? சொல்றோம். இந்த இது வந்து காமனா வந்து லாஜிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. x² வந்தா இந்த பவர்ல இருக்க 2, இந்த 2 மட்டும் இங்க போட்டுக்கணும் அப்படின்னு. இந்த பவர்ல இருக்கலாமா 6²ன்னு, ஓகே சார். அந்த 2 இங்க போடணும். அது ஏன் வருது இங்க சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. எக்ஸ் இது ஃபார்முலா பேஸ் பண்ணி போறது. எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூ 6ன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா இது a பிளஸ் ஃபார்முலா இருக்குமா? a² பிளஸ் b², அதாவது இது ஸ்கொயர் பண்றேன், நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்றேன், பிளஸ் 2ab. 2abனா 2 இன்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வெறும் 2 மட்டும் தாங்க வரும். ஏன்னா எக்ஸ் 1/x கேன்சல் ஆகிடும், எக்ஸும் 1/x கேன்சல் ஆகிடும் 2ab அப்படின்னு இருந்தா. இந்த பக்கம் என்ன இருக்கு, 36ன்னு இருக்கா? அப்ப இங்க பாருங்க, x² பிளஸ் 1/x² பிளஸ் 2, ஏன்னா இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, ஈக்குவல் டு 36. அப்போ x² பிளஸ் 1/x² வேல்யூ என்னன்னா 36 மைனஸ் 2. இந்த பிளஸ் 2 அந்த பக்கம் வச்சா மைனஸ் 2. இப்போ கழிச்சா என்ன வரும்? 34 தான் ஆன்சர். புரியுதா? இப்போ ஏன் இந்த 2 இங்க வருதுன்னு? இங்க 2ab வரும்போது இந்த 2 அப்படியே அந்த பக்கம் வந்தது, மைனஸ்ன்னு வந்து. ஸோ ஸ்கொயர்ல இருந்தா எப்படி போடணும்ன்றதா இதை கத்துக்குங்க. எழுதிங்க பார்ப்போம் இதை. சார் சொல்லுங்கம்மா. சார் இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் போட சொன்னீங்களா சார்? அப்ப மைனஸ் இருந்தா பிளஸ் வருங்களா சார்? அடுத்த சம்ல சொல்றோம்மா. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ் இந்த கான்செப்ட் வராது. கியூப்ல இருந்தா மட்டும் தான் வரும். நான் சொல்றேன், அடுத்த சம் போட்டு கேட்போம் உங்களுக்கு தெளிவா. சரி. போட்டீங்களாமா? போட்டாச்சு சார். ஓகே சார்.
இப்ப அடுத்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. எக்ஸ் இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ ஒரு 5 அப்படின்னு சொல்றாங்க. எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றேன் பவர்ல. இப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு வருமா. ஏன்னா சென்டரா என்ன இருக்கு, மைனஸ் இருக்கா, மைனஸ் டூ ஏபின்னு என்ன, எக்ஸ் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. இப்போ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் 2 மட்டும் இருக்கும். அந்த மைனஸ் 2 அது பக்கம் வச்சுன்னா பிளஸ் 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 25 பிளஸ் 2 27 தான் ஆன்சர். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்க பாருங்க இந்த கொஸ்டின்ல பிளஸ்ன்னு வந்தா மைனஸ்ன்னு போடுறோம். இங்க போன கணக்குல மைனஸ்ன்னு போட்டோம்னா கொஸ்டின்ல மைனஸ்ன்னு வந்ததுன்னா இங்க பிளஸ்ன்னு போடுறோம். விஷயம் புரியுதுங்களா? ஏன் முதல்ல சொன்னோம்னு சொல்லிட்டு பிளஸ் வந்தா மைனஸ் போடணும், மைனஸ் வந்தா பிளஸ் போடணும். கொஸ்டின்ல இருக்கா, இங்க பாருங்க கொஸ்டின்ல மைனஸ் இருக்கு, இங்க என்ன ஆகுது, பிளஸ் தான் மாறுது. இதே போன கணக்குல என்ன பண்ணோம், இங்க பிளஸ்ன்னு போட்டிருந்தோம், அதனால இங்க என்ன ஆகுது, ஒண்ணு இல்லை, இங்க மைனஸ் டூ ஏபின்னு வரும். இந்த பக்கம் வந்தா பிளஸ் டூ ஏபி. புரியுதுங்களா? பிளஸ் வந்தா மைனஸ் வரணும், மைனஸ் வந்தா பிளஸ் போடணும். இப்ப பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா 8 அப்படியே போடணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதுதானே ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 2 பண்ணோம், மைனஸ் 2 பண்ணுவோம், மைனஸ் 2 மட்டும் தான் போடணும். ஏன்னா பிளஸ்ன்னு இருக்கு, அதனால இந்த பக்கம் என்ன பண்றது பாருங்க, இங்க பிளஸ்ன்னு இருக்கு, மைனஸ்ன்னு போறோம். அப்ப 8 64 மைனஸ் 2, அப்ப என்ன ஒரு 62 தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த பிளஸ் மைனஸ் கான்செப்டை கத்துக்குங்க. இந்த பஸ் சம் மட்டும் போட்டுக்குமா, இந்த ஒரு சம் மட்டும் போட்டுக்குங்க. அடுத்து நம்ம கியூபிக்ல போயிடலாம். கொஞ்சம் வேகமா போடுங்க. போட்டிங்களா? ஓகே சார். ஓகே, இப்போ பிளஸ் அந்த ஸ்கொயர்ல வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, பிளஸ் வந்தா மைனஸ் போடுவோம், மைனஸ் வந்தா பிளஸ் போடுவோம்ன்றதை தெளிவா கத்துக்கிட்டோம். இப்ப அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான், இதுவும் 9th புக்ல இருக்குங்க. இப்ப அடுத்தது கியூப்ல வர மாதிரி கொஸ்டின்ஸ் போட போறோம். கொஞ்சம் ஒவ்வொரு கேள்வியும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ 4 எனில் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அடுத்த ரெண்டாவது கேள்வி ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்யோட வேல்யூ 9 எனில் ஒய் கியூப் மைனஸ் ஒன் பை ஒய் கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது பாருங்க ஏ பிளஸ் ஒன் பை ஏ இதோட 6 அப்படின்றாங்க. ஏ கியூப் பிளஸ் ஒன் பை ஏ. ஸோ இந்த மூணு கேள்வி நல்லா கவனிங்க. போன கணக்குல இங்க எக்ஸ் ஸ்கொயர், அதனால என்ன பண்றோம், இங்க பாருங்க இங்க எக்ஸ்ன்னு இருக்கு, இங்க எக்ஸ் கியூப்னு இருக்கா, அப்ப 4ன்னு போடுறேன், இங்க கியூபிக்னு கேட்கறதால கியூப் அப்படின்னு போடுறேன். புரியுதா? போன கணக்குல ஸ்கொயர் இருந்தாலும் ஸ்கொயர் போட்டேன், 4 ஸ்கொயர் அப்படின்னு போட்டேன். இங்க கியூப்னு கேட்கறதால கியூப்னு போட்டேன். அப்ப இங்க என்ன இருக்கு, பிளஸ்ன்னு இருக்கா, அப்ப மைனஸ்ன்னு போடணும். போட்டுட்டு போன கணக்குல இந்த 2 எடுத்து அப்படியே போட்டோம், அப்ப இங்க 3 எடுத்து அப்படியே போடணும். போட்டுட்டு போன கணக்குல 2 அப்படியே நிறுத்திக்கிட்டோம், ஆனா 3 வந்தா மட்டும் அப்படியே நிறுத்தக்கூடாது. இந்த 3 கூட இங்க இருக்கிற நம்பர் என்ன நம்பர் இருக்கு, 4ன்ற நம்பர் இருக்கா, அந்த 4 பெருக்கிக்கணும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. 4 கியூப் எவ்வளவு, 4 நாள் 16, 14 64 மைனஸ் 12. 64ல 12 போச்சுன்னா எவ்வளவு, 4ல 2 போச்சுன்னா 2, 6ல 1 போச்சுன்னா 5. ஸோ 52 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. இங்க இந்த கேள்வி நல்லா கவனிங்க. ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்யோட வேல்யூ 9னா ஒய் கியூப்னு கேட்குறாங்களா, அப்போ 9 போடுறேன், கியூப் பண்றேன். இங்க மைனஸ் வருமா பிளஸ் வருமா, பிளஸ் வரணும். ஏன்னா இங்க மைனஸ் இருக்குது, இங்க பிளஸ் போட்டேன். நெக்ஸ்ட் இந்த 3 அப்படியே போடுறேன், கூட என்ன சேர்க்கணும், இந்த 9 சேர்க்கணும் இல்லையா. ஸ்கொயர் வந்தா மட்டும் தான் வெறும் 2 அப்படியே விட்டுடணும். பட் இது வந்தா மட்டும் 3 இங்க என்ன நம்பர் அந்த நம்பர் போயிட்டோம்னா ஆன்சருங்க. இதெல்லாம் எங்க சார் இருக்குன்னா புது புக் 9th புக்ல போய் பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ 9 கியூபோட வேல்யூ என்ன,
அப்படின்னு கேட்பாங்க. 9 9 81 இன்ட்டு ஒரு 9 ஒரு 9 9 8 9 72. ஸோ 729 பிளஸ் 9 ஒரு 27 27 9 16 6 மீது 1 5 7. அப்ப ஆன்சர் என்ன? 756 தான் சரியான ஆன்சர். இங்க மூணாவது கேள்வி வாங்க. இங்க பாருங்க, a பிளஸ் 1/a ஓட வேல்யூ 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a கியூப் பிளஸ் 1/a கியூபோட வேல்யூ என்னன்னா 6 அப்படியே போடுறேன். கியூப்னு கேட்கறதுல கியூப் போடுறேன். இங்க பிளஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணுமா? மைனஸ் பண்ணும். ஏன்னா இங்க பாருங்க பிளஸ்ல இருக்குது, மைனஸ் போடுறேன். நெக்ஸ்ட் இந்த 3 அப்படியே போட்டுக்கணுமா? போட்டுக்கிட்டு இது கூட ஒரு நம்பர் பெருக்கணும். என்ன நம்பர் இது? 6ன்ற நம்பர் பெருக்கணும். ஸோ இந்த 6 போடுறேன். அப்போ 6 கியூப் எவ்வளோ? 216. ஏன்னா 6 6 36. 36ல மறுபடியும் ஒரு 6 பெருக்கணும்னா 216 மைனஸ் 3 18. 216ல 18 போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா 198 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? போட்டுங்க பாப்பா இதை. போட்டீங்களா? போட்டு என்ன போட்டோன்னு சொல்லிடுங்க. அடுத்த சம் போயிடலாம். ஓகே சார் சார். போட்டா எஸ் சார். சார் ஓகே சார். சரி, நல்லா புரியுதுங்களா? இப்ப அடுத்த பாரம் கொஞ்சம் அட்வான்ஸா இதோட நல்லா கவனிங்க. அடுத்தது நல்லா கவனிங்க. இது 9th புக்ல இருக்க கேள்வி. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் இதோட வேல்யூ 23 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் 2 கேள்வி கேட்கறாங்க. என்ன வேல்யூனா எக்ஸ் பிளஸ் 1/xோட வேல்யூ என்ன, அடுத்தது எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது முன்னாடி என்ன பண்ணுவாங்க? இதை கொடுத்து இதை கேட்பாங்க அதானே. இப்போ இதை கொடுத்து இதை கேட்கறாங்க பாருங்க. அப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இது ஸ்கொயர் நம்பரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 23. அப்போ ஸ்கொயர் நம்பரா மாத்திரம் என்ன பண்ணுவோம்? பிளஸ் 2 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? போன கணக்கில் அங்கே 2 சப்ட்ராக்ட் பண்ணோம். இங்கே 2 ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து எக்ஸ் பிளஸ் 1/xோட வேல்யூ என்ன வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23 பிளஸ் 2. ஓகே, போன கணக்குல ஸ்கொயர் போட்டோம். ஏன்னா ரிவர்ஸ்ல கேட்கறாங்க. இதை கொடுத்து கேட்கறதால ஸ்கொயர் ரூட் போறோம். அப்ப என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 5. அப்ப எக்ஸ் பிளஸ் 1/xோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. இது போட்டுட்டு பிறகுதான் நெக்ஸ்ட் இதுக்கு வர முடியும். இப்ப சொல்லுங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ன்னு இருக்கு. இங்க 5ன்னு இருக்கா? இங்க கியூப் இருந்தால கியூப் பண்றேன். மைனஸ், ஏன் மைனஸ் போடுறேன்? இங்க பிளஸ்ன்னு இருக்கு, அதனால மைனஸ் போடுறேன். 3 இன்ட்டு இங்க எவ்வளவு இருக்கு? 5 இருக்கா? 5. அவ்வளவுதான் சார். ஸோ 5 கியூப் 125 மைனஸ் 3 15. 125ல 15 போச்சுன்னா எவ்வளோ? 110 தான் ஆன்சர். ஸோ இந்த கேள்வி எழுதிங்க பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி, அப்படியே மாத்தி கேட்கறாங்க.
போட்டாச்சு சார். சரிம்மா. இப்போ அடுத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸ் 1/x எக்ஸ் கியூப் 1/x² அப்படிதான் பார்த்தோம். இப்போ இதுவும் 9th புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸா இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, x² மைனஸ் y² இருங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம் x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4, அதுக்கப்புறம் xy ஈக்குவல் டு 5 எனில் x³ பிளஸ் 1/x³ வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. போன கணக்குல பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஒன்னே ஒன்று மட்டும் கொடுத்துருப்பாங்க, இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க ஏன் சார் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, போன கணக்குல பார்த்தீங்கன்னா x 1/x ரெண்டு கேன்சல் ஆயிடும், x வந்து 1/x கேன்சல் ஆயிடும். பட் இங்க அப்படி கிடையாது, x yல கொடுக்குறாங்க. இது மாதிரி கொடுத்து கேட்டா எப்படி சார் போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே தாங்க, x³ பிளஸ் y³ அப்படின்னு போட்டேன் ஈக்குவல் டு, இங்க பாருங்க இங்க இருக்குது, இங்க கியூப் பண்றாங்க, அப்ப இதை கியூப் பண்ணிக்கலாமா, 4³ அப்படின்னு போடுறேன். இங்க பாருங்க மைனஸ்ன்னு இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், பிளஸ் அப்படின்னு போடுறேன். சார் இங்க பிளஸ்ன்னு இருக்கு, அப்ப என்ன பண்றேன், நீங்க மைனஸ் அப்படின்னு போடுறேன். மறுபடியும் இந்த பவர்ல இருக்கிற 3 போடணுமா, 3 போட்டுட்டு இந்த 4 இருக்கு இல்லையா, அந்த 4ம் போடணும். இன்னொரு வேல்யூ எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான் பாருங்க 5ன்னு சொல்லிட்டு, இந்த 5ம் போடணும். அவ்வளவுதாங்க, இங்க ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா பெருக்கணும் இது மாதிரி வந்தா. ஸோ 2 குத்துனா 2 பெருக்கணும், ஒன்னே ஒன்று குத்தானா ஒன்னே ஒன்று மட்டும் பெருக்கணும், வேற ஒன்றும் இல்லைங்க. 4 கியூபோட வேல்யூ 4 16, 16 நாள் 64 மைனஸ் 3 நாள் 12, 12 5 60. அப்போ இதோட வேல்யூ 64 60 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அதுக்குள்ள இன்னொரு கேள்வி போறேன், நல்லா கவனிங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 15, அடுத்தது xyயோட வேல்யூ 6. என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, x³ பிளஸ் 1/x³ பிளஸ் y³ வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இது பாருங்க இங்க மைனஸ்ல இருக்குது, அதனால இங்க மைனஸ் கிடையாது, மைனஸ் பிளஸ் இல்ல மைனஸ். புரியுதுங்களா என்னன்னு? இங்க பாருங்க கீழே போறோம் பாருங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா x³ மைனஸ் y³ வேல்யூ என்ன. ஃபர்ஸ்ட் கணக்கு பிளஸ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ மைனஸ்ல கொடுக்குறேன். எதனா இல்லைங்க, எல்லாம் ஒரே கான்செப்ட் தாங்க. x³ மைனஸ் y³ வேல்யூ என்னன்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கியூப் பண்றேன், 15³ புரியுதுங்களா? ஸோ 15 போடுறேன், கியூப் பண்றேன், மைனஸ் 3 இன்ட்டு 15, ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா 6 கொடுத்துருங்கன்னா 6. பிளஸ் தானே சார் வரும்? என்னமா பிளஸ்? ஆமா, இங்க மைனஸ் இருந்தா இங்க என்ன வரும், கண்டிப்பா பிளஸ்ன்னு வரும். ஸோ பிளஸ் இருந்தா மைனஸ், எங்க இந்த கொஸ்டின்ல பார்க்கணும், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ், அவ்வளவுதான் சார். இதை சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சருங்க. இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய ஃபார்முலா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா, இந்த x³ பிளஸ் y³ இந்த முற்றொருமைக்கு ஃபார்முலா வச்சு சொல்லி தருவாங்க புக்குல. பட் நான் அதெல்லாம் சொல்லல, லாஜிக்கா சொல்லி தரேன். பிளஸ் வந்தா மைனஸ் போடணும், மைனஸ் வந்தா பிளஸ் ஒன்னும், ஸ்கொயர்னு போட்டா கடைசியில 2 மட்டும் தான் போடணும், கியூப்னு வந்தா மட்டும் அந்த வேல்யூ பெருக்கணும். ஸோ 2 வேல்யூ கொடுத்தோம்னா 2த்தையும் பெருக்கணுங்க, வேற ஒன்று. இப்போ 15 கியூபோட வேல்யூ என்ன, 15 15 225, அது கூட ஒரு 15 பெருக்குங்க. ஸோ 5 25க்கு 5 மீதி 2, 2 10, 10 2 12க்கு 2 மீதி 1, 2 5 10, 10 1 11, அடுத்து ஓர் 5 5, ஓர் 2 2, ஓர் 2 2, ஸோ 5 7 3 3. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 3 7 5ன்னு கிடைக்குது. பிளஸ் இது மொத்தம் 5 6 90. இங்க பாருங்க 5 6 90, 90 ஒரு 3 எவ்வளோ, 270. அவ்வளோதான் சார். இது 270 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சருங்க. ஸோ 5 7 14க்கு 4 மீதி 1, 3 2 5 5 1 6, ஸோ 3. ஆன்சர் என்னன்னா 36 45 சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த பெருக்கல் கொஞ்சம் கரெக்டா போட்டிருக்கானன்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஆன்சர் தான் போட்டுங்க பார்ப்போம். கரெக்ட் சார். ரைட்மா. ஸோ பிளஸ்ல ஒன்று போட்டிருக்கேன், மைனஸ்ல ஒன்று போட்டிருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. போட்டாச்சுங்க சார்.
ரைட்மா, அடுத்தது இந்த மாடல் நல்லா கத்துக்குங்க. இன்னும் 2 சம்ஸ் போறேன். இதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது பாருங்க, 2x plus 3y equal to 13. அடுத்தது xy equal to 6. என்ன கேட்குறாங்கன்னா 8x³ plus 27y³ இதோட வேல்யூ என்ன? இப்போ இது வரைக்கும் நம்ம போட்ட கணக்கு இந்த கணக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் போடும்போது பாத்தீங்கன்னா இங்க வெறும் x plus y இல்ல x plus 1/x அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இந்த x பக்கத்துல y பக்கத்துல நம்பரே கொடுத்துருக்க மாட்டாங்க, அதானே? ஆனா இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்படி கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ணலாம், போடலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க 8x³ plus 27y³. நல்லா கவனிங்க, இந்த 2 கியூப் பண்ணாதான் 8, இந்த 3 கியூப் பண்ணா 27. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டைரக்டா நான் என்ன பண்றேன், இங்க 13 இருக்கா, ஸோ 13 கியூப் பண்றேன், 13 கியூப். நெக்ஸ்ட் பிளஸ் ஒன்னா மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு, மைனஸை போடுறேன். ஸோ 3 இன்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த 13 போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 6 இருக்கா, 6 போடுவோம். இதோட நிறுத்திட கூடாதுங்க, இன்னும் 2 நம்பரை பெருக்கணும். ஏன்னா இங்க முன்னாடி இந்த எக்ஸ் பக்கத்துல ஒய் பக்கத்துல நம்பர் இருக்கு இல்லையா, என்ன நம்பர் 2 3 இருக்கா, அந்த 2யும் 3யும் மறுபடியும் பெருக்கணும். அதனால இந்த கணக்கு நல்லா கவனிங்க, எத்தனை நம்பர் இந்த இதுல பெருக்கிறோம் பாருங்க. அவ்வளவுதாங்க. 13 13 எவ்வளவு, 169 ஒரு 13, 3 27க்கு 7 மீதி 2, 3 18, 18 2 20 மீதி 2, 1 3 3 3 2 5, 1 9 9, 1 6 6, 1 1 7, 9 6 11 1 மீதி 1. ஸோ 2197, 2197. அடுத்து மைனஸ், இங்க பாருங்க 13 3 39, 39, 3 2 6 6 6 36, 36. இது அப்படியே பெருக்கணுங்க. 50 6 54க்கு 4 மீதி 5, 3 18, 18 5 23, 3 27க்கு 7 மீதி 2, 3 9 2 11. அவ்வளவுதாங்க. ஸோ 4 7 3 10 மீதி 1, இப்போ 2 1 3 3 1 4, அடுத்தது 1. அப்ப இதை கழிக்கணுங்க. ஸோ 1 4 0 4 இதை கழிச்சோம்னா ஆன்சருங்க. ஸோ 2197, 1404. 7 4 போச்சுன்னா என்ன வரும், 3. இது 9. இது 2ல 1 போகுமா, ஸோ 1ல 4 போகாது, 11 மாறும், இது 1 மாறும், 7. அப்ப ஆன்சர் என்னன்னா 793 தான் ஆன்சர். ஸோ இந்த ஒரு மாடலே கத்துக்குங்க, போட்டுங்க பாப்பா வேகமா. போட்டாச்சு. சரி, சரிம்மா. அடுத்தது இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்த்தோம், அடுத்து இன்னொரு கேள்வி ஒண்ணு நல்லா கவனிங்க. a² plus b² இதோட வேல்யூ 117. அடுத்து ஏபியோட வேல்யூ என்னன்னா 54 எனில் a plus b a minus b இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருந்தாங்க. இதை ஒரு பெரிய கணக்கா போடுவாங்கம்மா நிறைய பேர், ஓகேவா? இது ஒரு பெரிய கணக்கா போடுவாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், அது மாதிரிலாம் போடவே போறதுல சிம்பிளா லாஜிக்கா யோசிக்கிறேன். நான் எப்பவுமே லாஜிக்கா தான் யோசிப்பேன். ஏபி 2 நம்பரை பெருக்குனா எவ்வளவு வரணும், 54ன்னு வரணும், அதானே? 2 நம்பரை பெருக்குனா 54 என்னென்ன வரும், 2 நம்பரை பெருக்குனா 54 27 2, ஓகே, 27 2 54. இது ரெண்டுத்தையும் பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா என்ன வரும், 117 வரும் இல்ல, ஏன்னா 27 ஸ்கொயர் பண்ணா பெரிய நம்பரா போகும். அப்ப வேற எப்படி பிரிக்கலாம், ஓகேவா? 6 9 54ன்னு பிரிக்கலாமா, 6 9 54 பெரு, இந்த நம்பரை பிரிச்சா எப்படின்னு பிரிக்கிறேன். இப்போ 9 ஸ்கொயர் 81, 6 ஸ்கொயர் 36. அப்ப 6 1 7, 8 3 117 வருதா, இங்க பாருங்க 117. அவ்வளவுதான் சார். ஸோ அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏன்றது பெரிய நம்பர், பின்றது சின்ன நம்பர். இதுல எது பெரிய நம்பரு, அப்ப ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 6. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா a plus b a minus b. a plus b என்ன, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 9 plus 6, 9 minus 6. 9 plus 6 எவ்வளவு, 15. 9 6 போச்சுன்னா என்ன, 7. ஓகேவா? அவ்வளவுதாங்க. சரி, 9 6 போச்சுன்னா 3. இங்க பாருங்க, 9 plus 6 9 minus 6, 9 6 5,
9 6 3 ஒரு 3 3 3 5. அப்ப ஆன்சர் என்னன்னா 5 தான் சரியான ஆன்சர். போட்டுங்க பார்ப்போம் இந்த கணக்கு. போட்டீங்களா? போட்டாச்சு. போட்டீங்களாமா? போட்டாச்சு சார். சரி, இப்ப அடுத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ஒரு கான்செப்ட் கவனிங்க. இப்ப பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 0 எனில் இதுவும் 9th புக்ல இருக்கும். எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டோட வேல்யூ 0 அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3x y z. அவ்வளவுதாங்க. 3த்தையும் கியூப் பண்றது 3ன்னு போட்டு எக்ஸ் ஒய் இசட்டால பெருகிட்ட ஆன்சருங்க. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா கத்துங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் டீம்ஸ்ல கேட்டுட்டே இருப்பாங்க சார். ஸோ முதல் கேள்வி ஒன்று போடுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, ஏ கியூப் மைனஸ் 10 கியூப் பிளஸ் 3 கியூப் இதோட வேல்யூ என்னன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 7 கியூப் வேல்யூ போடணும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. இங்க பாருங்க, 7 ஒரு 3 10 மைனஸ் 10. சார் ஒரே நிமிஷம் சார், கொஸ்டின் மறுபடியும் சொல்லுங்க சார். 3xyz கண்டுபிடிக்குமா சார்? இல்லம்மா, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டோட வேல்யூ 0 எனில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்ப 3xyz சார்? 3xy இதோட வேல்யூ தான் 3xyz. ஓகே ஓகே சார். இங்க பாருங்க, அங்க 0 இல்லைங்களா? அது எங்க இது 0 இல்ல, அழைச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இங்க பாருமா, இங்க பாருங்க, 7 கியூப் மைனஸ் 10 கியூப் பிளஸ் 3 கியூப்னு இருக்கா. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா இங்க பாருங்க, 7 3 10 மைனஸ் 10. அப்ப 7 மைனஸ் 10 பிளஸ் 3 இது 3 ஆட் பண்ணா 0 வருதா. அப்ப இது என்ன பண்ணலாம்னா 3xyz. அப்ப 3 போடுறோம், எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ மைனஸ் 10, இசட்டோட வேல்யூ 3 அப்படியே பெருக்கிறேன். இது இதான் எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ. மைனஸ்னா மைனஸ்னு போட்டுக்கணும், பிளஸ்னா பிளஸ்னு போட்டுக்கணும். அவ்வளவுதாங்க. இதை பெருக்குங்க. 21 21 கூட ஒரு 3 பெருக்கணும். எந்த 3? இந்த 3 பெருக்கிறேன், அதுக்கப்புறம் 10 பெருக்கலாம். ஒரு 3 3 2 6 63 மைனஸ் 63 10ஆல பெருக்குனா ஒரு 0. ஸோ மைனஸ் 630 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் போட்டு ஒரு முறை சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, 3 நம்பரை ஆட் பண்ண 0 வருதுன்னா அது 3த்தையும் கியூப் பண்ணோம்னா கியூப் பண்ண வேண்டியதில்லை, 3xyzன்னு போட்டுக்கலாம். அதே தான் இங்க 7 மைனஸ் 10 பிளஸ் 3ன்னு இருக்கு. ஓகேவா? இது 3த்தையும் கியூப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா டைரக்டா 3xyzன்னு போடலாம். 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ முதல் நம்பர், ஒய்யோட வேல்யூ 2வது நம்பர், இசட்டோட வேல்யூ 3வது நம்பர். அவ்வளவுதான், மொத்த பேர் இட்டுன்னு ஆன்சர். சார் அதுக்கு நாங்க டைரக்டா வேல்யூ கியூப் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் கான்செப்ட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா? தெரியலாம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா 7 கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், 10 கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், 3 கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். மொத்தம் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். பாத்துங்க. ஏன் இந்த ஃபார்முலா சொல்றேன், இப்ப அடுத்த போற சம்ஸ்ல நல்லா புரியும். 2 சம்ஸ் போடுறேன், நல்லா கவனிங்க. கொஞ்சம் வேகமா போடுமா சார்? ம். சார் எப்பவுமே இந்த 7 10 3 அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம போட்டுக்கணுமாங்க சார் இந்த 3xyzக்கு? இல்லம்மா, இங்க 3 நம்பர் வரும். 3 நம்பர் ஆட் பண்ற மாதிரி 0 வரும். அப்படிதான் கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு கணக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க, 10 கியூப் மைனஸ் 15 கியூப் பிளஸ் 5 கியூப். அப்ப இந்த கணக்குல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல. ஏன்னா இங்க பாருங்க, 10 ஒரு 5 கூட்டினா எவ்வளவு? 15 மைனஸ் 15 0 வருதா. இது மாதிரி என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு 10 மைனஸ் 15 ஓகேவா பிளஸ் 5 அப்படின்னு போட்டு வேல்யூ கண்டு மொத்தம் பெருக்கலாம். வேற ஒண்ணும் இல்லை. எந்த நம்பர் கூட்டினாலும் 0 வர கான்செப்ட்ல நம்ம செய்யணும் இல்லைங்களாங்க சார்? அதான் முதல்ல இங்க சொல்றேன், இதை பாருங்க, 3 வேல்யூ ஆட் பண்ணா 0 வருதுன்னா அப்ப கியூப் பண்றத டைரக்டா இது மாதிரி போடலாம்னு தான் சொல்றேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்.
புரிஞ்சுச்சிங்களா? இப்போ அடுத்த 2 சம் போடுறேன். அந்த 2 சம்மோட இந்த டைப் முடிக்கிறோம். நல்லா கவனிங்க. போட்டீங்களா? எஸ் சார். சரிம்மா. இப்போ அடுத்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த கேள்வி நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் தெரியாது இது எப்படின்னு. இங்க பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப், ஒய் மைனஸ் இசட் ஹோல் கியூப், இசட் மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் டிவைட் 9 into x minus y, y minus z, z minus x. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? இது மாதிரி கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. இது மாதிரி கேட்கறாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னா, நிறைய பேர் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஒன்னும் போட்டாலும் வேலைக்கு ஆகுது சார். ஆனா இங்க பாருங்க, இது ஏ, இது மொத்தம் நான் எடுத்துக்கங்க, ஏன்னு எடுத்துக்குங்க. இது பின்னு எடுத்துக்குங்க, இது சின்னு எடுத்துக்குங்க. இப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒய், பியோட வேல்யூ ஒய் மைனஸ் இசட், சியோட வேல்யூ இசட் மைனஸ் எக்ஸ். இது மூணுத்தையும் ஆட் பண்றேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இது மூணுத்தையும் ஆட் பண்ண இங்க பாருங்க, பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் பிளஸ் இசட் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா 0ன்னு வரும். அப்போ ஏபிசி மூணுத்தையும் ஆட் பண்ணா 0னா, அப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ என்ன? 3abc. ஸோ xy ல குத்துனா xyன்னு போடுவோம், abc ல குத்தா abcன்னு போடுவோம். அப்போ a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ என்னன்னா 3abcன்னு போடலாமா? எப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 0வா? அப்ப இங்க பாருங்க, இதையும் இதையும் மூணுத்தையும் ஆட் பண்ணா 0 வருது. அப்ப இது மூணுத்தையும் கியூப் பண்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 times of x minus y, y minus z, z minus x அப்படின்னு மேல மாறும். ஏன்னா இங்க பாருங்க, இது மொத்தம் a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் எப்படி போறேன்னா 3 times of abcன்னு போறேன். எங்க அது இருக்கு பாருங்க, போட்டாச்சா? கீழே என்ன இருக்கு? 9 இருக்கு. அது எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. எல்லாம் கேன்சல் ஆயிடும் பாருங்க. அப்போ ஒரு 3 3 3 3 9. அப்போ ஆன்சர் என்னன்னா 1/3 தான் சரி. ஏன்னா இது மொத்தம் கேன்சல் ஆகிடும். இங்க பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிடுச்சு, ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு, இசட் மைனஸ் எக்ஸ், இசட் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1/3 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. என்ன கான்செப்ட் தெரியுதுங்களா? மேல இருக்கிற 3 வேல்யூ ஆட் பண்ணா 0 வருதுன்னா, அப்போ மூணுத்தையும் கியூப் பண்றது 3ன்னு போட்டு மூணுத்தையும் மல்டிப்ளை பண்றதுக்கு சமம். ஓகேவா? போட்டுங்க பார்ப்போம். போட்டாச்சு. போட்டாச்சா? அடுத்ததுங்க லாஸ்ட் கேள்வி. இந்த கேள்வியோட இந்த டைப் முடிக்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 9 ஹோல் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 8 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 3 times of x minus 4, x minus 9, x minus 8 எனில் x இன் மதிப்பு யாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூ இது என்ன, இதோட வேல்யூ என்னன்னு இது நீங்க என்னதான் ஃபார்முலா போட்டு பிரிச்சு கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா போட முடியாதுங்க. ஆனா இப்போ சொன்னல ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்? a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc எனில், அப்ப a பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ என்ன? 0. இது இருந்தா இது இருக்கும், இது இருந்தா இது இருக்கும். இதான் இப்ப ஆப்போசிட்ல கேட்கறாங்க பாருங்க. இது மொத்தம் a கியூப், இது b கியூப், இது c கியூப் அப்படின்னு. இதோட வேல்யூ 3abc கொடுக்குறாங்க. 3abcன்னு கொடுக்குறாங்களா? எனில் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க,
அப்ப ஏபிசி பண்ண 0ன்னு போடலாமா? அப்ப எது ஏபிசி? இதுதான் ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ. போடுங்க. எக்ஸ் மைனஸ் 4a, எக்ஸ் மைனஸ் 9b, இப்போ எக்ஸ் மைனஸ் 8c, இதோட வேல்யூ 0. எக்ஸ்ல ஆட் பண்ணுங்க. ஒரு எக்ஸ், 2 எக்ஸ், 3 எக்ஸ், 3 எக்ஸ். 9 17, 17 4 21 மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. இது அந்த பக்கம் போச்சுன்னா 3x ஈக்குவல் டு 21. 1 3 3 7 3 21. அப்ப எக்ஸோட வேல்யூ 7. அவ்வளவுதான் சார். ஸோ நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெரியாது, பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆர்எஸ் நகர கொடுத்துருப்பாரு. டிஎன்பிசி ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. எல்லாம் இந்த கான்செப்ட்ல வருதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகே. ஓகே, போட்டாச்சுங்களா? சரிங்க. அடுத்த டைப் போட்டுக்குங்க. இந்த டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. இங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா? 23 + 56 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 20 பாருங்க, பிளஸ்ல மைனஸ் 23 - 56 ஓகேவா ஹோல் ஸ்கொயர் டிவைட் 23 × 56. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா இங்க பாருங்க, 856 + 167 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 856 - 167 ஹோல் ஸ்கொயர் டிவைட் 856 × 856 பிளஸ் 167 × 167 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஸோ என்கிட்ட படிக்கிற மாணவர்களாம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா டைரக்டா பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுருவாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 4, இதுக்கு ஆன்சர் 2 அப்படின்னு போட்டுருவாங்க சார். இதுக்கு ஆன்சர் என்ன 2 அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஃபார்முலால பிரிச்சு போடணும் சார். என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல a + b. சரி, முதல்ல ஷார்ட் கட் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மாதிரி வருது அப்படின்னாலே கண்டிப்பா கேன்சல் ஆகும் சார். ஓகேவா? அப்ப கீழே 2ன்னு இருந்தா கீழே பாருங்க 2 வேல்யூ இருக்கா, கீழே இருக்கிற வேல்யூ வச்சு போடணும். கீழே 2 வேல்யூ இருந்தா இங்க 4ன்னு ஆன்சர் போடணும். கீழே 4 வேல்யூன்னு இருந்தா 2ன்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான் சார். அப்ப இதோட ஆன்சர் என்ன 2. புரியுதுங்களா? எப்படி வருதுன்னு சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது a, இது bன்னு எடுத்துக்கோ. இது பாருங்க, a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் டிவைட் கீழே இது a, இது b தானே, ab. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 4ன்னு கிடைக்கும் சார். எப்படின்னா இங்க பாருங்க, இது a² + b² + 2ab. ஓகேவா? நடுவுல மைனஸ் இருக்கு. இங்க பாருங்க, a² + b² - 2ab அப்படின்னு வரும். கீழே ab. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த மைனஸ் எடுத்து உள்ள பாருங்கன்னா +a² - a² கேன்சல் ஆயிடுமா, இந்த -2ab + cab வரும். அப்ப மொத்தம் சிம்பிளை பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, a² - a², b² கேன்சல் ஆயிடும். இங்க 2abன்னு வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 4ab அப்படின்னு வரும். கீழே abன்னு வரும். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது மாதிரி வருதுன்னா நீங்க இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை சார். கீழே 2 வேல்யூ எப்போ ஸ்கொயர்ல. சார் இப்போ வந்து இங்க 23 × 56 இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஆமா. அப்ப 2 தானே என்னமா கீழ வச்சு ஆன்சர் போடலாம்னு சொன்னீங்களே, எத்தனை டேர்ம் இருக்குன்ட்டு. 2 வேல்யூ இருக்கு. 2 வேல்யூ இருந்தா 4 போடணும், 4 வேல்யூ இருந்தா 2 போடணும். ஆப்போசிட்ல எழுதிக்கணும். ஓ, 2 வேல்யூ இருந்தா 4. ஓகே சார். வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா ஃபார்முலா அதை பிச்சு போட்டுக்கும் பாருங்க. இது பாருங்க, இதுக்கும் ஃபார்முலா பிச்சு போட்டு பாருங்க. a + ஹோல் ஸ்கொயரா, அப்ப a² + b² + 2ab. நெக்ஸ்ட் இது a - b ஹோல் ஸ்கொயரா, அப்போ a² + b² - 2ab. கீழே என்ன இருக்கு பாருங்க, இது a, இது a. அப்ப a × a, a² + b × b, b².
இங்க பாருங்க பிளஸ் 2ab மைனஸ் 2b கேன்சல் ஆயிடுமா a ஸ்கொயர் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் b ஸ்கொயர் b ஸ்கொயர் 2b ஸ்கொயர் அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் டிவைட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுங்க ஆன்சர் என்ன 2 அவ்வளவுதாங்க. அப்ப இதுல ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வருது ஸ்கொயர்ல வருது அப்படி மேல இங்க பாருங்க a பிளஸ் b a மைனஸ் அந்த ஃபார்முலால வருதுன்னா கீழே இருக்கிற நம்பர் வச்சு நம்ம ஆன்சர் போட்டலாம். கீழே 2 வேல்யூ வருதுன்னா 4ன்னு ஆன்சர் வரும். கீழே 4 வேல்யூ இருக்குன்னா 2ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா போட்டுங்க பார்ப்போம். இது மாதிரி எந்த கணக்குல என்ன டேட்டா மாறி 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 வந்தாலும் ஏகப்பட்ட கேள்வி கேட்டுருப்பானுங்க. அதனால போட்டுங்க பார்ப்போம். ஓகே போட்டிங்களா? சரிம்மா அடுத்த சம் போட்டிங்களாம்மா இதை போலாமா அடுத்த சம் இதுலயே ஓகே சார் நல்லா கவனிங்க அடுத்த கவனிங்க இந்த கேள்வி கவனிங்க 456 இன்ட்டு 456 மைனஸ் 123 இன்ட்டு 123 டிவைட் 5709 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதான் இங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க மேல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப இது எப்படி போடலாம் a ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இங்க என்ன இருக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு b ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஏன்னா இது b இன்ட்டு b ஸ்கொயர். அப்ப கீழே என்ன இருக்கு 579 இருக்கா. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன பண்ணலாம் a பிளஸ் b a மைனஸ் b தானே. அப்போ a பிளஸ் b a மைனஸ் b அப்படின்னு மேல இருக்கிறது பிரியும். கீழே என்ன இருக்கு 579 வரும். அப்ப a பிளஸ் b என்ன ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். எது 456 123 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 9 7 5 579 வரும் 579. நெக்ஸ்ட் a மைனஸ் b என்ன ரெண்டுத்தையும் கழிக்கணும் 456 123 கழிங்க கழிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டா 6ல 3 போச்சுன்னா 3 5ல 2 போச்சுன்னா 3 4ல 1 போச்சுன்னா 3 அப்ப என்னன்னா 339 சாரி 333 கீழே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா 579. அப்போ கீழே இருக்கிற வேல்யூ வச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் சார். இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா கீழே கருத்து வருதா கழிச்சா கீழே கருத்து வருதான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா தான் கீழே கருத்து வருது. அப்போ கழிச்சு போட்டா ஆன்சர் கிடைச்சிடும். ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. கழிச்சு என்ன வருது 333 தான் சரியான ஆன்சர். ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணி பண்ணுங்க கீழே கழிச்சு போட்ட வேல்யூ கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது கேன்சல் ஆகிடும். கூட்டின வேல்யூ நிற்கும். இங்க கூட்டின வேல்யூ கொடுத்துருக்காங்க எது எதையா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி போட்டா கீழே வருது. சில நேரத்துல கழிச்சு போட்டா வரும். சரிங்க எதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அம்மா இத ஃபார்முலால சொல்றேம்மா வேற ஒண்ணும் இல்லம்மா. இது ஏன்னு எடுத்துக்கிறேன் இது பின்னு எடுத்துக்கிறேம்மா. இல்ல சார் क्वेश्चन எது மட்டும் கேக்குறேன் சார். இதாம்மா क्वेश्चंस இத கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. 456 மைனஸ் 456 மைனஸ் 123 இன்டு 123 டிவைட் 579 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகே இத நான் ஏபி ஆஃப் மீன் பண்ணிட்டு ஃபார்முலால வச்சு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல போட்டுங்க. ஸோ இன்னையோட நம்ம சிம்பிளிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்றோம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பாருங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சாங்க சார்? ஒன்றும் இல்லைம்மா. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. போட்டிங்களா? இப்போ அடுத்த சம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த மாடல்ல கொடுத்து கொஞ்சம் நல்லா கவனிச்சிருங்க. இங்க பாருங்க 340 போன சம் 2 2 போட்டோம். இப்போ 3 3 போறோம். 343 343 இன்ட்டு 343
3 மைனஸ் 113 இன்ட்டு 113 இன்ட்டு 113 டிவைட் 343 இன்ட்டு 343 பிளஸ் 343 இன்ட்டு 113 பிளஸ் 113 இன்ட்டு 113. ஓகேவா? இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 995 இன்ட்டு 995 இன்ட்டு 995 பிளஸ் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 டிவைட் 995 இன்ட்டு 995 மைனஸ் 995 இன்ட்டு 5 பிளஸ் 5 இன்ட்டு 5. இது மாதிரி 3 வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஏ கியூப் பிளஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலால வரும்னு அர்த்தம். ஓகேவா? இதை நல்லா கவனிங்க. இது மாதிரி மேல 3 வேல்யூ ஏ கியூப் பிளஸ் பி கியூப்ல வருதுனாலே கண்ணா 3 ஆன்சர் போட்டுடலாம். என்ன சார் ஆன்சர்? நான் ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. இது பாருங்க, நடுவில் இந்த 2 வேல்யூ தான் ஆன்சர். இதை கூட்ட சொன்னா கூட்டி போடுங்க, கழிவு சொன்னா கழிச்சு போட்டுருங்க, அவ்வளவுதாங்க. 343 மைனஸ் 113 கழிங்க. 343ல 113 கழிக்கிறேன். 0 3 2. அப்ப ஆன்சர் என்னன்னா 230 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இது ஃபார்முலால வருதுங்க. இந்த இடத்துல ஃபார்முலால போட்டு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ இது ஏ இது ஏவா? ஏ கியூப் பிளஸ் இது பி 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 இது பி கியூப். கீழே என்ன இருக்கும்? ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர். இது ஏ பி மைனஸ் ஏபி பிளஸ் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர். ஸோ மேலே இருக்க ஃபார்முலால பிரிக்கணும். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னன்னா ஏ பிளஸ் பி. ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு மாறும். கீழே என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் மாறும். பாருங்க, இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஏ பிளஸ் பி மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் நான் சொன்னேன், நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி 3 வருதுன்னா இது பாருங்க, இந்த நடுவில் இருக்கிற 2 வேல்யூ அப்படியே ஆட் பண்ணி வேண்டியதான். ஆடுனா ஆடு, சப்ட்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஒரு 995 கூட 5 ஆட் பண்ணோம்னா 995 கூட ஒரு 5 ஆட் பண்ணா வரும்னா ஏ பிளஸ் பில ஒரு 1000 ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான் சார். ஸோ இது மாதிரி நீங்க ஃபார்முலா போட வேண்டிய அவசியம் இல்லை. மாதிரி 3 வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேவா, இங்க மிடில் இருக்கிற இந்த 2 வேல்யூ பிளஸ் சென்ட்ரா பிளஸ்னா பிளஸ் பண்ணி போட்டுங்க, சென்ட்ரா மைனஸ்னா மைனஸ் பண்ணி போட்டுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? போட்டுங்க பார்ப்போம். ஓகேங்க சார். ஓகே, போட்டாச்சுங்களா? சரி, அடுத்து போலாமாமா? சார் நீங்க சொன்னதான் போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல முடிச்சிட்டீங்களா? சரிம்மா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அடுத்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. 147 பிளஸ் 1/42 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 147 மைனஸ் 1/42 ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருந்தானுங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணலாம்? இதை ஏ பிளஸ், நல்லா கவனிங்க, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் போடலாமா? இங்க பாருங்க, 147 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா 1/42 ஸ்கொயர் இல்ல ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுங்க. பி ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் 2ab 2 147 நெக்ஸ்ட் என்ன வரும்? 1/42 2ab வருதா? நெக்ஸ்ட் இது மொத்தம் இது ஒரு டேர்ம் மாறும். நெக்ஸ்ட் மைனஸ், இங்க என்ன இருக்கு? இது a மைனஸ் ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? இதுவும் 147 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1/42 மொத்தத்துக்கும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். 2 டைம்ஸ் ஆஃப் ab. ab என்ன? 147 1/42 அப்படின்னு நிற்குங்க. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் எத்தனை உள்ள பெருகுனா இங்க பாருங்க, 147 ஸ்கொயர் மைனஸ் 147 இது கேன்சல் ஆயிடும்.
ஏன்னா இந்த மைனஸ் எடுத்து போனா இங்க மைனஸா மாறும், இது மைனஸா மாறும், இது மட்டும் பிளஸ்ஸா மாறும். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க 2 டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க பாருங்க இந்த 2 into 147 divide 42 பிளஸ்ஸா மாறும். ஏன் பிளஸ்? இங்க பாருங்க இந்த பிளஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து 2 into 147 divide 42 அவ்வளவுதான் சார். இது ரெண்டும் சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும் சார். ஸோ இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ நல்லா கவனிங்க. இது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே பாருங்க. ஓ 2 2 2 2 4 ஓ 2 2 ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? இதையும் அதே மாதிரி ஓ 2 2 21 அப்படின்னு சொல்லிட்டு. சரி 147 21ல கேன்சல் ஆகுமா? ஏழால கேன்சல் பாருங்க. 3 21 2 14 1 21 மறுபடியும் 1 3 3 7 3 21. அப்ப ஆன்சர் என்னன்னா இந்த பக்கம் 7 கிடைச்சா இந்த பக்கமும் கட்டாயம் அதே நம்பர் தானே 7ன்னு கிடைக்கும். அப்ப 7 7 14. ஸோ சுருக்கத்து நீங்க எப்படி சுருக்கினாலும் ஆன்சர் வந்துடும். போட்டுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை சார். ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த மைனஸ் எடுத்து உள்ள பெருக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும். லாஸ்ட் டைம் இங்க பிளஸ் 2 இருக்கு, இங்க மைனஸ் 2 இருக்கு. இந்த மைனஸ் முன்னாடி இருக்கிற மைனஸ் தான் உள்ள போச்சுன்னா பிளஸ் தான் ஆகிடும். அது 2 மட்டும் 2 டைம்ஸ் தான் போறோம். வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? போட்டு பார்ப்போம். ஓகேங்க ஓகே போட்டாச்சா? போட்டாச்சு. சார் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். சொல்லுங்கம்மா. இப்ப சார் இது வந்து நீங்க இப்ப ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து போட்டிருக்கீங்க சார். நான் என்ன சொல்றேன் சார், இதுல இது இப்படி சால்வ் பண்ணலாமா சார்? இஸ் தேர் எனி சான்ஸ் லைக் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல சார்? ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அந்த மாதிரி பண்ணலாமா சார் ஹோல் டேர்ம்? அது இங்க பாருங்க. இது மொத்தமே ஏ ஸ்கொயரா, இது மொத்தமே பி ஸ்கொயர். அந்த கான்செப்ட்ல போட்டாலும் அதே தான் ஆன்சர். இங்க பாருங்க போட்டு அதான் காட்டுறேன். சொல்றேன் பண்ணலாம்ல சார். இங்க பாருங்க இங்க பாருங்க இது பாருங்க. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி போடலாம்? ஏ பிளஸ் பினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆமா சார். அதானே? அடுத்து ஏ மைனஸ் பி ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏ பிளஸ் கொஞ்சம் பொறுமையா போடணும். இந்த இடத்துல மைனஸ் மாறும் இல்லையா? ஆமா சார். ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ போட்ட மைனஸ் பினா இது என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி. ஆமா சார். பிளஸ் பி பிளஸ் பி. எஸ் சார். பிளஸ் எஸ் சார். எஸ் சார். இது கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன 2 டைம்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பி. அதானே? அவ்வளவுதான் வந்துச்சு பாருங்க. அதான் ஏன்னா இதை விட அது கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷனா இருக்கலாம் சார். ஈஸி ஸ்டெப்ல அதுக்கு சொன்னேன். போலாம் அந்த கான்செப்ட்லயும் போடலாம். ஏன்னா ஒரு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா படிக்கணும்ல ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அதுக்காக நான் சொல்லலமா, வேற ஒண்ணு. ஓகே ஃபைன் ஓகே சார். தேங்க் யூ. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன்ஸ் முடிக்கிறோம் சார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா இந்த கிளாஸை நம்ம பார்த்துட்டு வரோம், கண்டினியூவா பார்த்துட்டு வரோம். அதனால கொஞ்சம் நல்லா படிங்க. சொன்ன கான்செப்ட் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கிளாஸ் நம்ம டைம் அண்ட் ஒர்க்ன்ற ஏரியாவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ரைட் சார். என்ன டவுட் இருந்தா கேளுங்க சார். சொல்லுங்கம்மா. சார் இந்த டைம் அண்ட் ஒர்க்ல வந்து இந்த ஒரு நாள்ல இருந்து மீதி நாள்ல இருந்து வேலை அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க போட்டுருவீங்களாங்க சார்? கண்டிப்பாமா. அதெல்லாம் ரொம்ப ஈஸிமா. டைம் அண்ட் ஒர்க்ல புலமா எல்லாமே உனக்கு எல்லாம் ஷார்ட் கட்டை கத்துக்கிட்டாங்களாமா எல்லாருமே. சரிங்க சார். இல்ல இந்த பாதி நாள்ல விலகிடுறாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லெஃப்ட் மாடல் ரொம்ப ஈஸிமா அதெல்லாம் இப்பலாம். சரிங்க சார். சரிங்க. டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி கேட்டாலும் போடலாம் இப்பலாம் ஷார்ட் கட்ல. சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. ஸோ இதோட வகுப்பை முடிக்கிறோம். வாழ்த்துக்கள்மா. நல்லா படிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.